இந்த வேலை நம்மளுக்கு சரி வராதுப்பா. அப்பா அது என் லெவலுக்கு ஒத்து வராதுப்பா. அது சீப்பான வேலைப்பா. அது ஃபாரினர்ஸ் தான் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆமாவா இல்லையா? வணக்கம் மக்களே. ஓகே, இன்னைக்கு காலையில டிஎச்ஆர் இந்த டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஆளுங்க எப்படி வேலை செய்றாங்க, ஃபாரினர்ஸ் எப்படி வேலை செய்றாங்க, இதை பத்தி முதலாளிங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த வேலை வேண்டாம், அந்த வேலை வேண்டாம், இது நம்ம லெவலுக்கு இல்ல, இது சீப்பான வேலைன்றது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு புவாக்கு என்ன பண்றதுன்னு யோசிங்க. என்ன காலம் போற அப்பா அம்மா சம்பாதியத்திலே உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அசிங்கம் அசிங்கம். இந்த இந்த கிளீனர் வேலை, இந்த ரைடர் வேலை, இந்த கடையில வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்துட்டு அசிங்கம்னு நினைச்சுக்கிட்டு, நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு, மானங்கட்டு வீட்டுல அப்பா அம்மா போடுற சாப்பாடை சாப்பிடுவேனே தவிர நான் வேலைக்கு போக மாட்டேன்றது கங்கணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க சில பிள்ளைங்க. அது ரொம்ப மோசங்க. சில பேரு டிகிரி படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலை செய்யறாங்க. ஏதோ நம்மளுக்கு ஃபீஸ் அப்பா அம்மா கட்டுறாங்க, நம்ம செலவுக்கு ஏதாவது வாங்கணுமே, நம்ம செலவுக்குன்ட்டு வேலை செய்யறாங்க. ஆனா படிச்சு முடிச்சுட்டு சிலதுங்க எனக்கு இந்த வேலை தான் வேணும், இதுதான் படிச்சேன், எனக்கு இந்த வேலை தான் வேணும், வேற வேலை செய்ய மாட்டேன்னு ஏங்க அப்படி அடம் பிடிக்கிறீங்க? இருக்கிற வேலையை செய்யுங்க. விஐபி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த விஐபி படத்துல அவங்க அப்பா தனுஷ் அப்பா சொல்லுவார்ல, ஏதாவது வேலை செய்ய முடியாதா ஐயா, இது கூட செய்ய முடியாதா? அப்படி கூட நான் இருந்துருவேங்க. வீட்டுல அப்பா என்ன கழுவி ஊத்தாரு, பரவாயில்ல, ஆனா வேலைக்கு போக மாட்டேன், நான் படிச்சு வேலைக்கு தான் போவேன். நீங்க சாப்பிடுறப்ப அது உன் காசு இல்ல, உங்க அப்பா அம்மா காசுன்னு உங்களுக்கு தோணுச்சா எப்பயாவது? அப்பா அம்மா காசு தானே, ஏன் அப்பா காசு தானே, ஏன் அம்மா காசு தானே உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம படிச்சு முடிச்சுட்டு எத்தனை மாசம் வீட்டுல உட்காந்துருக்கோம். ஒரு பிள்ளைங்க 2 to 3 இயர்ஸ்ங்க, நீங்க நம்மள நம்பர் 2 to 3 இயர்ஸ் வீட்டுல உட்காந்துருக்காங்க வேலைக்கு போகாம. கேட்டா எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேது, எனக்கு பிடிச்ச இடம் வேணும், எனக்கு பிடிச்ச வேலை வேணும், எனக்கு பிடிச்ச என்வாயன்மெண்ட் வேணும். போறது ஒரு மாசம் வேலை செய்யறது வந்துடுது. என்னங்க செய்யும் தொழில தெய்வமா நினைக்க வேணாங்க. நீங்க செய்யற தொழில் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது, உங்க அப்பா அம்மாக்கு கொஞ்சம் பாரம் குறையும், அதை நினைச்சாவது நீங்க வேலைக்கு போகணும். நீங்க பாருங்க, ஃபாரினர்ஸ் இங்க வராங்க, ஆரம்பத்துல எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சாங்கன்னா ஸ்டே பேக் பண்ண சொன்னா பண்ணுவாங்க, ஓவர் டைம் பண்ண சொன்னா பண்ணுவாங்க. நம்மளால முடியாது. 6 மணிக்கு வந்தா 5 மணிக்கு வேலை முடிச்சா நான் கிளம்புறேன், முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த லீவு வேணும், இந்த லீவு வேணும், அம்மா காது குத்துறாங்க, அப்பா காது குத்துறாங்க, கண்ட கதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இது நான் நேரில் பார்த்ததுங்க. ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறவங்க நான் பார்த்ததுல சரியான லீவ் எடுப்பாங்க. சோ ஆனா ஃபாரினர்ஸ் அப்படி இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல, சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருக்குங்க, நம்ம மனைவி மக்கள் நம்ம ஊர்ல காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய காசுக்கு, அந்த நினைப்புலங்க. ஆனா மலேசியால இருந்துட்டு அந்த மாதிரி ஏன் யோசிக்க மாட்டாங்க? நம்ம வீட்டுல பிள்ளை குட்டிங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏங்க யோசிக்க மாட்டாங்க? வேலையை சூஸ் பண்றாங்க. ஃபாரினர்ஸ்ங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நீங்க பாருங்க, இப்பெல்லாம் ஃபாரினர்ஸ் காடி ஓட்டுறாங்க, காடி வச்சிருக்கானுங்க, வீடு சேவை எடுத்திருக்காங்க. முன்னால எங்க தானாராம் தான், இப்ப இல்ல, இப்ப அபார்ட்மெண்ட்ல சேவை எடுக்கிறாங்க வீடு. நம்பாளுங்க. நாங்க இருக்கிற ஒரு தாமானுக்கு பக்கத்துல ஒரு